உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் உங்கள் அமுதா. நம்ம ஒருத்தரோட பேசும்போதோ அல்லது மற்றவர்களை பற்றி நாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பேசும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவன் மோசமானவன், அவன் ஏமாத்துறவன், அவன் கெட்டவன் அப்படின்ற சில தீர்ப்புகளை, ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம சொல்லுவோம். ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம ஒப்பீனியன் வைக்கணும். நேற்று வர தப்பு செஞ்சவன் இன்றைக்கி நல்லவனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போது நம்ம ஜட்ஜ்மெண்ட் வச்சிட்டோன்னா அவன் கெட்டவன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோன்னு வைங்களேன், அவன் என்ன செஞ்சாலுமே நமக்கு அது நல்லதாகவே படாது. ஆனால் ஒப்பீனியன் வச்சோன்னா அவன் மாறுவான், அவன் இன்றைக்கி நல்லவனாக இருக்கிறான், இப்போ மாறிட்டான், இப்போ மாறிக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை இன்றைக்கி மாறி இருக்கலாம் அப்படின்ற ஒப்பீனியன் வச்சோம் அப்படின்னா அவன் நிஜமாகவே மாறும் பொழுது அவனை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சோன்னா நம்ம அதிலேயே நிற்போம். அதனால் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். தப்பாக நம்மளை நினைக்கிறாங்க போல அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ண நம்ம மனநிலை வராது. ஆனால் ஒப்பீனியன் வச்சிட்டோன்னா ரொம்ப பெருந்தன்மையாக நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றவர்களும் மாறுவார்கள். சில நேரங்களில் கெட்டவங்களாக இருந்தால் கூட ஏன் நம்ம நல்ல வார்த்தை சொல்லலாமே, நீ நல்லவன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டா அந்த வார்த்தை கூட அவனுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம நல்லவங்களாக மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம், நல்லவற்றை பார்ப்போம், நல்லவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம், மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் அறிந்து பாராட்டுவோம். நன்றி, வணக்கம்.